பதிவு பண்ணிக்கிறேன். இன்னும் பல நேரங்களில் நூலாசிரியர்கள் அவங்களுடைய சொந்த காசை போட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். எனக்கு சரி நம்ம எழுத வேண்டியதை எழுதிட்டோம், இதுக்கப்புறம் என்ன ஒரு வெளியீட்டு விழா அப்படின்ற ரொம்ப அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா எனக்கு என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவு பேர் இந்த நூல் குறித்து பேசுவது. அதை விடவும் என்னன்னா இந்த நூலை மையமாக வைத்து இன்றைக்கு நாம் எவ்வளவு அரசியல் பேசுகிறோம், அதுதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. நூலை பத்தி பேசலாம் ஒண்ணும் இல்லை, இதை மையமாக வைத்து ஈரான் போரை இந்த நூலோடு இணைத்து பேசுறதெல்லாம் இருக்குல்ல, இதுதானே இன்னைக்கு வேணும். ஆக்சுவலா வேற எதுக்காக நூல்லாம் எழுதுறது? ஒரு எழுத்தாளர் எழுதக்கூடிய எழுத்துக்கள்லாம் என்ன? ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெரும்பாலான எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதக்கூடிய நூல், எனக்கு அதை பற்றியான நிறைய கருத்துக்கள்லாம் கூட இருக்கு. இன்றைக்கு ஒரு எழுத்தாளர் ஒரு நூல் எழுதினார்னா அவர் போடுற காப்பி 300 காப்பி தான். பெரிய எழுத்தாளரே ஒரு புத்தகம் போட்டா கூட அவர் போடுற காப்பி 300 காப்பி தான். இந்த 300 காப்பியை விற்கிறதுக்கு அவர் அவ்வளவு சிரமப்பட வேண்டியது. இதுதான் இன்னைக்கு தமிழ் எழுத்துலகினுடைய சூழல். அதனால அதுல நீங்கள் அந்த காலத்தில் சில வேலைகளை பார்த்துட்டு கடந்து போகணும் அப்படிங்கலாம். அந்த வகையில் இந்த மாவட்ட குழு இதை ஒரு உரையாடலாக நிகழ்த்தி இருக்கு. அம்பேத்கருடைய பிறந்த நாளை முன்வைத்து, அம்பேத்கருடைய பிறந்த நாள் கூட அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு முதல்ல ஒரு பிறந்த நாள் விழாவை ஏற்பாடு பண்ணுவோம் 1931 நினைக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில அம்பேத்கர் பேசும்போது சொல்லுவாரு, என்னுடைய பிறந்த நாள் ஏப்ரல் 14 கிடையாதுன்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு பிறந்த தேதிங்கிறது உறுதியான தேதிங்கிறதுலாம் அன்னைக்கு கிடையாது, அந்த சிஸ்டம் கிடையாது. ஆனால் என்னுடைய ரெக்கார்டு படி ஏப்ரல் 14ங்கிறதுனால அது ஒரு விழாவாக கொண்டாடுறீங்க. ஆனால் இதை நான் ஏன் ஏற்றுக்கொள்கிறேன்னு அம்பேத்கர் சொல்லுவார்னா, இதை மையமாக வைத்து சமூகத்தினுடைய அரசியலை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த நாள் அமையவில்லை, அதற்காக இந்த பிறந்தநாள் விழாவை ஏற்றுக்கொள்வேன் என்பது. கிட்டத்தட்ட இந்த நூல் குறித்தான விவாதத்தையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இதை மையமாக வைத்து ஒரு அரசியல் பேசப்படுகிறது அப்படிங்கறதா ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதுல அம்பேத்கர் சிரிப்பதை போல ஒரு புகைப்படம் இருக்கிறது. அநேகமாக அம்பேத்கருடைய எந்த புகைப்படத்திலும் அவர் சிரித்ததே கிடையாது. காரணம் என்னன்னா சிரிக்க கூடாதுங்கிறது கிடையாது, வாழ்க்கை அவ்வளவு நெருக்கடியாக இருந்துச்சு. நாம் இந்த இடத்தில் இந்த இடத்துக்கு வந்தோடனே எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமா இருந்துச்சு. என்னுடைய இணையர் கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது திங்கள் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதனால ஏதாவது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை கூட்டத்துக்கு போகும்போது நான் கூட்டு வருவேன். மற்ற நாட்கள்ல அவங்க வேற ஒரு வேலைகள் இருப்பாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட அவங்க கேட்டாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னாங்க. பெரும்பாலும் நிகழ்ச்சிகள் என்னன்னா எங்கேயாவது ஒரு 30 பேர் 40 பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அரங்க கூட்டத்தை தான் அவங்க முத பாத்திருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு இடத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா இருந்துச்சு. எனக்குமே ஒரு புது அனுபவம். இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய வயல் பரப்பில் இந்த நிலத்தில் நாம் அம்பேத்கருடைய ஒரு புகைப்படத்தை இவ்வளவு பெருசாக வைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திட்டு இருக்கோம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நிலத்தில் நம்முடைய நிலை என்ன? சமீபத்தில் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் திருப்பியடித்த வரலாறு என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். கீழத்தஞ்சையில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய இடதுசாரி இயக்கத்தினுடைய வரலாற்றை 2 பாகங்களாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். பாரதி உத்தாலயம் போட்டிருக்கு. அதில் பல முக்கியமான வரலாற்று குறிப்புகள் இருக்கும். அதுல நான் ரொம்ப கண்கலங்கின ஒரு இடம் என்னன்னா, அன்றைக்கு இதே தஞ்சை மாவட்டம், கீழத்தஞ்சையில் ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்திலேயே ஒரு விவசாயி சூரிய உதயத்திற்கு முன்பாக நிலத்தில் இறங்க வேண்டும். சூரிய அஸ்தமனத்துக்கு பின்புதான் நிலத்திலிருந்து வெளியே வரணும். இதுதான் சூழல். இன்னைக்கு நாம இன்னைக்கு மதியானம் சமைக்கணும் அப்படின்னா நேரா கடைக்கு போய் 1 கிலோ அரிசியை வாங்கிட்டு மதியம் உழ வச்சிடறோம். எவ்வளவு சுலபமா இருக்குல்ல. ஆனா அன்னைக்கு விவசாயிகளுடைய நிலைமை குறித்து அவர் எழுதுறாரு. ஒரு பெண், அன்னைக்கு பெண் தானே சமைக்கணும். பெண் அதிகாலையில நிலத்துல இறங்கி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வெளியில வந்தாலும் இரவு போய் சாப்பாட்டை பெண் தான் சமைக்கணும். இதுதான் நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு என்ன சமைச்சிருப்பாங்க அப்படின்னு எழுதுறாரு. அதிகாலையில நிலத்துல இறங்கினவங்க சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் வெளியில அதற்கு பிறகு அவர்கள் வீட்டில் சமைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவங்க என்ன சமைச்சிருப்பாங்க?
அவர்களுக்கு கூலியாக இன்றைக்கு என்ன கொடுத்தாங்க? அவர் எழுதுறாரு, கூலியாக பைசா கிடையாது, நெல் தான் கூலி. நெல்லை கூலியாக வாங்கிட்டு போய் அந்த அவர்கள் குடியிருப்பு பகுதியில், குடிசைகள் இருக்கக்கூடிய பகுதியில், குடிசைகளுக்கு மையமாக ஒரு உரல் இருக்கும். உரல்னா கல் உரல் கிடையாது, மண்ணிலேயே தரையிலேயே ஒரு குழியை நோண்டி அடியில குந்தாணி ஒண்ணு வச்சிருக்கோம். குந்தாணி அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல தமிழ்ல, சொல்றோம்ல, குந்தாணி அடியில வச்சு அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த குந்தாணியில் தான் நெல்லை குத்தணும். அந்த நெல்லை எப்படி குத்தணும் அப்படின்னு எழுதும் போது ஒரு சூடு, ஒரு பதத்தோடு அந்த ஏன்னா நீங்க இன்னைக்கு மில்லெல்லாம் வந்துருச்சு, பல பேருக்கு அரிசியே எப்படி வருதுங்கிற சிஸ்டமே கூட பல பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா அன்னைக்கு அந்த நெல்லை வாங்கிட்டு போய் உடனடியாக வறுத்து, ஒரு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் போய் நெல்லை வாங்கிட்டு போய் கொஞ்சம் பதமா வறுத்து அதை ஒழுங்கா இடிச்சு அதிலிருந்து அரிசி எடுத்து ராத்திரி சாப்பாடு செய்யணும். எவ்வளவு வழிமிகுந்த வாழ்க்கை இல்ல? அப்படியே 100 வருஷம் கழிச்சு இதே நிலத்தில் யார் நிக்கிறார்? அன்றைக்கு நெல்லை பெற்றுக்கொண்டு ராத்திரி சாப்பாட்டிற்கு கஷ்டப்பட்ட நாம் இன்றைக்கு இதே நிலத்தில் அம்பேத்கரை உயர்த்தி பிடித்து நிற்கிறோம்னா இதனால்தான் அம்பேத்கர் சிரிப்பதாக நான் நினைக்கிறேன். வேற எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே அதான் தோணுச்சு. இந்த நிலத்திற்குள் நம்மால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்க முடியுமா? இது எப்படி நடந்திருக்கு? எவ்வளவு பெரிய போராட்டம் இது. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அம்பேத்கர் குறித்தான உரையாடல்கள் வருகின்ற போதெல்லாம் அம்பேத்கரை எடுத்து ஒவ்வொரு முறை வாசிக்கின்ற போதும் ஏதோ ஒரு புதிய சூழல்ல இருந்து, அவருடைய எழுத்துக்கள் இருந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் பேசிய நிலம், அவர் பேசிய வரலாறு, அவர் பேசிய பொருளாதாரம், அவர் பேசிய சட்டம், அவர் பேசிய மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, இது மாதிரியான எவ்வளவு பெரிய பரப்பு அவருடைய மொழியியல். ஒரு மொழியியல் அறிஞர் அம்பேத்கர். ஒருத்தன் ஒரு நபர் இங்க இருக்கக்கூடிய பழமையான வேதங்களை படிப்பதற்காக சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வதுங்கிறது வேற. ஆனால் நீங்கள் சமஸ்கிருதத்திற்கும் பாலி மொழிக்கும் சேர்த்து ஒரு டிக்ஷனரி தயார் பண்றது இல்ல, அது எவ்வளவு பெரிய வேலை. அது என்ன சாதாரணமா செய்யக்கூடிய வேலையாது? நீங்க அம்பேத்கருடைய வேலைகள் பல நேரங்கள் அப்படி அதிர்ச்சியா இருக்கும். ரொம்ப குறிப்பா இந்த காலத்தில் நாம் அம்பேத்கரை நாம் ஏன் கூடுதலாக வாசிக்கணும்னா, பேச பலருமே நாங்க எல்லாரும் அரசியல் இருக்கோம், அதனால படிக்க நேரம் இல்லை அப்படின்னு தோழர்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனால் அம்பேத்கர் அவரும் அரசியல் தான் இருந்தார், நம்ம மறந்துடக்கூடாது. அவர் எவ்வளவு நேரம் படித்தார் என்பதையும் நாம் சேர்த்து பார்க்கணும். நம்ம படிக்கலன்னா என்ன நிலைமை ஆகும்னா, அம்பேத்கர் குறித்தான தவறான தகவல்களை அவர்கள் வரலாறாக ஏற்கனவே திருத்தி பரப்பிட்டு இருக்காங்க. நான் RSS அலுவலகத்திற்கு போயிருக்கேன். 2014 ஜனவரி மாதம் RSS தலைமை அலுவலகமாக இருந்த நாக்பூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்துக்கு போயிருக்கேன். அப்போ மத்தியில மோடி ஆட்சி வரல, மகாராஷ்டிராவிலும் மோடியினுடைய ஆட்சியெல்லாம் இல்ல, பிஜேபி ஆட்சியில, காங்கிரஸ் தான் அரசுல இருக்கு. ஆனா அப்பவே அந்த அலுவலகத்துக்கு நாங்க போகும்போது துணை ராணுவப்படை பாதுகாப்போடு அந்த அலுவலகம் இருந்துச்சு. அந்த அலுவலகத்துக்குள்ள நாங்க உள்ள நுழையும் போது எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா உள்ள ஃபுல்லா செக் பண்ணிட்டு தானே அனுப்புவாங்க. உள்ள நுழையும் போது வாசல்லையே மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த அமெரிக்கன் எம்பசி வாசல்ல மண்ணு மூட்டையை போட்டு உட்கார்ந்துருப்பாங்கல்ல, மிஷின் கன்னோட அப்படி ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. இதுதான் RSS அலுவலகம். எப்ப 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு, 2014, 12 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நிலைமை. அந்த அலுவலகத்துக்குள் நீங்கள் உள்ள நுழைஞ்சோன்னா உங்களை முழுக்க செக் பண்ணிட்டு தான் அனுப்புறாங்க. அந்த அலுவலகத்தை நான் முழுவதும் சுற்றி பார்க்கிறேன். எங்க என்ன பார்க்க விரும்புறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த அலுவலகத்துல பொதுமக்கள் பார்க்கறதுக்காக சில இடங்கள் இருக்கும்ல, அதை காட்டுங்க அப்படிங்கிறோம். எங்களை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்ல, நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வரோம், தமிழ்நாட்டுல நம்ம அமைப்பு ரொம்ப வீக்கா இருக்குது, அதனால அங்கெல்லாம் ஆனா நம்ம அமைப்பு தலைமையாக இருக்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு ஆசையில தான் வந்தோம் அப்படின்னு. உள்ள ஏதோ என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, உள்ள விட்டானுங்க. அங்க ஒரு மியூசியம் வச்சிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா இந்த அலுவலகம் மியூசியத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சா RSS தலைவர்களுடைய படம் இருக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய அதிர்ச்சி இல்லை.
கோல்வால்கருடைய படம் இருக்கு, சாவர்கருடைய படம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த அலுவலகத்துல யாருடைய படம், யாருடைய சிலை இருக்கு அப்படின்னா புத்தருடைய சிலை இருக்கு. தன் வாழ்நாள் எல்லாம் இந்த சனாதானிகளுக்கு எதிராக யுத்தம் செய்த புத்தரை அவர்கள் தங்களுடைய அருங்காட்சியகத்தில் தங்களுடைய வழிகாட்டியாக ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அம்பேத்கருடைய உருவப்படம் இருக்கிறது. அம்பேத்கரை தங்களுடைய வழிகாட்டி என்று அவர்கள் சொல்கிறார்கள். வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம், காந்தியினுடைய படமும் இருக்கு. அவர்கள் சுட்டுக் கொண்ட காந்தியினுடைய படமும் அதே அலுவலகத்திற்குள் இருக்கிறது. நீங்கள் அந்த அலுவலகத்தை சுற்றி வருகின்ற போது வேறு யார் படம் இல்லை, யார் சிலை இல்லை அப்படின்னு மனசுல முழுக்க யோசிச்சுட்டு வந்தா, இவர்கள் எந்த ராமரை வைத்து கடந்த 70 ஆண்டுகளாக அரசியல் செய்கிறார்களோ அந்த ராமருக்கு ஒரு சிலையோ ஒரு படமோ அந்த அலுவலகத்திற்குள் இல்லை. அதனாலதான் அயோத்தியில பிஜேபி தோத்தோன்னு உடனடியாக மோடி அதுவரைக்கும் ஜெய்ராம்னு சொல்லிட்டு இருந்த மோடி டப்புன்னு பீகார்ல இருக்குது, ஒரிசால இருக்கக்கூடிய ஜெகநாதரை ஜெய் ஜெகநாத்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு கடவுள் எலெக்ஷன்ல பயன்படுற ஒரு ப்ராப்பர்ட்டி, அவ்வளவுதான். நமக்கு இருக்கிற குறைஞ்சபட்ச பக்தி கூட உங்களுக்கு கிடையாது, குறைஞ்சபட்ச பக்தி கூட கிடையாது. ஆனால் அவர்கள் எல்லோரையும் பயன்படுத்துகிறார்கள். அந்த அலுவலகத்திற்குள் அப்படியே சுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த ஒரு அச்சகம் இருக்கிறது. அந்த அச்சகத்திற்குள் நாம் யாரையெல்லாம் நம்முடைய வரலாற்று நாயகர்களாக நினைக்கிறோமோ, பகத்சிங்க பெரிய வரலாற்று நாயகர் நினைக்கிறோம். பகத்சிங்க்கு அவன் புக்கு போட்டிருக்கான். பகத்சிங்க்கு புக்கு போட்டிருக்கான். நீங்கள் இந்தியாவில் யாரையெல்லாம் நீங்கள் வரலாற்று நாயகர்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேருக்கும் அவன் புக்கு போட்டிருக்கான். அம்பேத்கருக்கும் புத்தகம் போட்டிருக்கான். அம்பேத்கருக்கும் புத்தகம் போட்டிருக்கான். ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அது குறித்தான தவறான தகவல்கள் லட்சக்கணக்கான பிரதிகள் அச்சிட்டு இந்தியா முழுவதும் 12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கண்ணால் பார்த்தேன் பரப்பப்பட்டிருக்கிறது. தோழர்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு ஆவணப்படம் இருக்கிறது, ஜெய்பீம் காம்ரேட் என்று ஒரு ஆவணப்படம் இருக்கிறது. அந்த படத்தை எடுத்தவர் ஆனந்த் பட்வர்தன். இந்த படம் 16 ஆண்டுகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். மும்பையிலே 98 நடந்த தலித் குடியிருப்பில் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டில் தொடங்குகின்ற கதை. ஒரு 14 ஆண்டுகள் மும்பைக்குள் அந்த அரசியல் எப்படி மாறுகிறது என்பதை ஆனந்த் பட்வர்தன் பதிவு செய்திருப்பார். எந்த தலித் குடியிருப்பில் இந்துத்துவவாதிகளால் அவர்கள் தூண்டுதலின் பேரில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு அங்கு பல படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டதோ, அதே தலித் சமூகத்தோடு 10 ஆண்டுகள் கழித்து அங்கு இருக்கக்கூடிய பிஜேபியை சேர்ந்தவர்கள் தேர்தல் கூட்டு வைக்கிறார்கள், அந்த சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற மோசமான ஒரு அரசியல் சூழலை ஆனந்த் பட்வர்தன் பதிவு செய்திருப்பார். இந்த சூழலிலிருந்து நம் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக நாம் உண்மையான வரலாற்றை அவர்களோடு உரையாடணும். 10 வருஷத்துக்குள்ள மாத்துறாங்க. அப்படி அவர்கள் மாற்றி சொல்லக்கூடிய எவ்வளவு தகவல் தெரியுமா இருக்கு. ஒரு தகவல், அம்பேத்கர் குறித்து இப்ப நீங்க காஷ்மீர் ஆசிஃபா குறித்து ஒரு கட்டுரை தோழர் பேசினாங்க. காஷ்மீரினுடைய 370 சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவை எப்படி ரத்து செய்தார்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 நாள் ஆட்சிக்கு ஒரு 3 மாதத்திற்குள்ளாக எந்தவிதமான உரையாடலும் நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தப்படாமல் 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் 370 சட்டப்பிரிவை எப்படி கொண்டு வந்தார்கள் என்று அதனுடைய வரலாற்றை போய் பார்த்தால், 370 சட்டப்பிரிவு வந்தபோது அதை கொண்டாடியவர் யார் என்றால், இவர்கள் இன்றைக்கு எந்த சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளவு பெரிய சிலையை வச்சிருக்காங்களோ, சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்கிறார் 370 சட்டப்பிரிவு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய ஒற்றுமைக்கான அடையாளம் என்று சொல்கிறார். பட்டேல் சொல்லியிருக்காரு. இந்த சட்டப்பிரிவை யார் எழுதினார்கள் என்றால், இன்னும் சொல்ல போனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அம்பேத்கருக்கு இதுல உடன்பாடே இல்லை, அவர் எழுதல, அவர் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்கின்ற ஒரு வரலாற்று பொய்யை இப்ப சொல்லல,
1980களிலிருந்து தவறாக எழுதி பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக தான் 370 சட்டப்பிரிவு நீக்கணும்னு உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் பேசினார். அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு. எவ்வளவு பெரிய பொய்னா, நீங்க தோழர்கள் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்யும் போது அவர் சில காரணங்களை சொன்னார். இந்த காரணங்கள் தோழர்கள் பேசும்போது சொன்னாங்க இல்லைங்களே, பெண்களுக்கு சொத்துரிமை அளிக்கக்கூடிய இந்து மத சட்ட சீர்திருத்த அதுக்கான சட்டத்திற்கும், அதுபோல் இங்க இருக்கக்கூடிய அவருடைய பல கோரிக்கைகள், ரொம்ப குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு கோரிக்கை, இதுதான் வழக்கமா நமக்கு சொல்ற காரணம். இதோடு சேர்த்து அம்பேத்கர் தன்னுடைய அந்த சட்ட அமைச்சர் ராஜினாமாவின் போது சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், காஷ்மீர் இணைப்பில் இந்தியாவினுடைய நடவடிக்கை குறித்து பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காருன்னா, காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து வைத்திருப்பதில் இங்கு இப்போதுதான் சுதந்திரம் கிடைத்திருக்கக்கூடிய இந்தியாவிற்கு ராணுவ செலவு கடுமையாக இருக்கிறது. இவ்வளவு ராணுவ செலவு ஒரு புதிய நாட்டிற்கு தேவையற்றது. ஆகவே ஒரு சின்ன பகுதி கீழே ஜம்மு இருக்குது, ஜம்முவை இந்தியாவோட சேர்த்துருவோம், காஷ்மீரை பாகிஸ்தானோட சேர்த்துருவோம் சொன்னாரா? அப்படி சொல்லல. என்ன சொன்னார்னா, மற்ற காஷ்மீர் பகுதியை அவங்கள்ட்டே விட்டு அவங்க தனி நாடா விட்டுரு, எதுக்கு ராணுவ செலவு அப்படின்னு அம்பேத்கர் பேசினாரு. இந்த உண்மையை இன்றைக்காவது இவர்கள் பேசி இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா அவங்களும் பேசுறதில்ல, நம்மளும் பேசுறது. காரணம் என்னன்னா, நாம பேசாதனுடைய விளைவு நாம் படிக்காததால் வந்தது. நாம படிக்காததுனால 370 சட்டப்பிரிவு அம்பேத்கர் எழுதலங்கிறாங்க. ஏன் எழுதல தெரியுமா? ஏன்னா 370 சட்டப்பிரிவை காஷ்மீரினுடைய அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஒரு இந்துவை வைத்து எழுதுவதுதான் சரி என்று முடிவு செய்தார்கள். அதன் அடிப்படையில் காஷ்மீர் சமஸ்தானத்தினுடைய அமைச்சராக இருந்தவர் அந்த சட்டப்பிரிவை எழுதுகிறார். அதனாலதான் அம்பேத்கர் எழுதலே ஒழிய அம்பேத்கருக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கர் பாகிஸ்தான் ஆர் பாகிஸ்தான் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை எல்லாம் இவர்கள் என்றைக்கும் ஒரு உரையாடலுக்கு கூட காட்ட மாட்டாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய பச்சை பொய்! 370 சட்டப்பிரிவு அம்பேத்கர் எதிர்த்தார், சிறப்பு அந்தஸ்து காஷ்மீருக்கு கொடுப்பதை எதிர்த்தார் என்று ஒரு பொய் பரப்பப்படுகிறது. இந்த பொய் எப்போதிலிருந்து பரப்பப்படுகிறது என்று பார்த்தால் 1980லிருந்து தொடர்ச்சியாக எழுதப்படுகிறது. அந்த பொய்யை முதல்ல பரப்பினவற்ற போய் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, அம்பேத்கர் என்கிட்ட எங்க எழுதியிருக்காரு அப்படின்னு போய் கேட்டா அவர் சொல்றாரு, என்கிட்ட அவர் தனியா பேசும்போது சொன்னாரு அப்படிங்கிறது. யோசிச்சு பாருங்க, எழுதாத ஒரு விஷயத்தை அம்பேத்கர் சொன்னதாக உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார். எவ்வளவு ஆபத்து இது! இது மட்டும் இல்ல, குறிப்பாக RSS கூட்டங்களுக்கு அம்பேத்கர் வந்தார் என்கின்ற ஒரு பொய். அம்பேத்கர் ஒரு RSS கூட்டங்களுக்கு கூட போனது கிடையாது. ஒரு சாகாவுக்கு கூட ஒரு நேரில் போய் பார்த்தது கிடையாது. அதுக்கு எந்த வரலாற்று ஆதாரமும் கிடையாது. ஒரு வரலாற்று ஆதாரமே இல்லாத பொய்களை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டே இருக்கின்ற போது அம்பேத்கரை நாம் வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க அம்பேத்கரை வாசிக்கிறது அப்படின்னா, அம்பேத்கருடைய தொகுப்பு ஒரு 37 வால்யூம் இருக்கு. இன்றைக்கு அவைகளை தமிழ்நாடு அரசு ஒரு 100 தொகுப்புகளாக தனித்தனியாக சின்ன சின்ன புத்தகங்களாக கொண்டு வராங்க. தமிழ்ல ஒரு 37 வால்யூம் இருக்கு. உண்மையில் அதில் படிச்சு பார்த்தா, நான் இந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்க மாதிரி, பெரும்பகுதி அவர் ஒடுக்கப்பட்ட சமூகம் குறித்தோ அல்லது இந்து மதம் குறித்து பேசிய பகுதிங்கிறது இந்த 37 வால்யூம்ல ரொம்ப குறைவான பகுதி தான். பெரும்பாலான பகுதி அம்பேத்கருடைய உரையாடல்கள் மிக நுட்பமானது. நீங்க நேருடைய ஒரு புத்தகம் இருக்கும், அவர் கண்டுணர்ந்த இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் ஆங்கிலத்துல. இந்த புத்தகம் வந்தப்ப நம்மளுடைய தலைவர் நேதாஜி இருக்கார் இல்லையா, அன்னைக்கு இருந்த நேதாஜி, அவர் கிண்டலா நேருவை பார்த்து சொல்லியிருக்காரு, ஏன் அவர் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா எழுதினாருன்னா அவர் இந்த நாட்டிலே இல்ல, அதனால அவருக்கு இந்தியா புதுசாகவே இந்தியா எழுதினாருன்னு ஒரு கிண்டல் பண்ணார்.
ஆக்சுவலா அது நல்ல புத்தகம் அது. ஆனா எவ்வளவு நுட்பமாக அம்பேத்கருக்கு இந்தியா குறித்தான பார்வை இருந்துச்சு அப்படின்னு, இந்திய மாநிலங்களை மொழிவழி மாகாணமாக பிரிப்பது, இதில் இன்றைக்கும் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. அம்பேத்கர் மொழிவழி மாகாணத்திற்கு எதிரானவர், அவருக்கு மொழி பற்றெல்லாம் கிடையாது. நீங்க தமிழ்நாடு தனித்தமிழ்நாடு மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம், அதாவது தமிழ் மாநிலம் மொழி அடிப்படையில் மாநிலம்ங்கிறதுக்கெல்லாம் ஒரு உடன்படலங்கிற ஒரு பொய்யான கருத்துக்களை தமிழ் தேசியவாதிகள் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அசந்திங்கன்னா போட்டுருவாங்க. ஆனா அம்பேத்கர் ஒரு மொழிவழி மாகாணம் குறித்தான விஷயத்தில் எவ்வளவு தெளிவாக இருந்தாருன்னு அவருடைய பகுதிகளில் படிச்சு பார்க்கும்போது, தார் கமிட்டி